நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பிலிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போலாம் வீடியோ போடுறோமோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான QR கோடை வந்து நீங்களாக எப்படி ஜெனரேட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR ஜெனரேட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவை. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஏகப்பட்ட QR கோட் அப்ளிகேஷன் இருக்கிறதால இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR கோடு இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து QR கோடு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கீழே வந்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜெனரேட் QR கோடு இருக்குது. இல்லை தான் நம்ம வந்து நமக்கான QR கோடு வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து என் நேம் கொடுக்குறேன். நேம், நம்பர்ஸ் எதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் என்னோடய நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸ் வந்து கேட்குது. உங்களுக்கு இமேஜ் சைஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1000 நான் வச்சுக்கிறேன். 1000 வச்சுட்டு ஜெனரேட் நான் கொடுக்குறேன். அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி QR கோடு வந்து கன்வெர்ட் ஆகி இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா மற்ற மொபைல்லேருந்து இந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து QR கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து ஜெனரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து QR கோடாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. இதேமாரி URL பண்ணிக்கலாம், இமெயில் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த QR கோடு மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் யூனிக்காக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் விசிட்டிங் கார்டு கார்னர் வந்து உங்கள் QR கோடு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கறது வந்து லுக் ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அந்த வி கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடி, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்குது. நான் இப்போது சென்னை நான் கொடுக்குறேன். லாஸ்ட் வந்து டைட்டில், நீங்கள் எது ரிலேட்டடாக நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அந்த டைட்டில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். கம்பெனி கேட்குது. நான் இப்போ காக்னிசன் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக வந்து ஃபோன் நம்பர் கேட்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட், உங்களுக்கான வெப்சைட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட் லிங்க் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இமேஜ் சைஸ் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ 1000 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான QR கோடு வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து சேவ்னு இருக்குது. இந்த சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து இந்த QR கோடு வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நாங்கள் சேவ் பண்ண QR கோடு வந்து இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. இதை மற்ற ஆப்லேருந்து QR ரீடர் ஆப்லேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னோடய டீட்டெயில் ஃபுல்லாகவே வரும். உங்களுக்கு நான் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்து என்னோடய லேப்டாப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு மொபைல் இல்லை. ஸோ ப்ளூடூத் இப்போ வந்து என்னோடய லேப்டாப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டெஸ்க்டாப் கொடுத்துருக்கேன். ஓகே, சென்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இமேஜை. ஓகே, QR ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கேன் QR கோடு இருக்குது. நான் ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் இன்புட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே QR கோடில் கன்வெர்ட் ஆகி எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இந்த ஆப்பில் மட்டும்தான் ஸ்கேன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்காக நான் வேறு ஆப்பும் வச்சுருக்கேன். அந்த ஆப்லேயும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு QR கோட் ஸ்கேனர், இங்கே ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதுலேயும் நான் ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயல் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா டைரெக்டாக நான் கொடுத்த நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும்.
அதேமாதிரி இந்த கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து மேப்பில் ஷோ பண்ணிக்கலாம், மெயில் பண்ணிக்கலாம்.